நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவகிட்ட கேட்டா இதுக்கும் அவ 1000 வியாக்கியானம் சொல்லுவா. ஆனா அத்தனை வியாக்கியானமும் நமக்கு தெரிஞ்சும் நாம எப்படி சும்மா இருக்கிறது? இன்னைக்கு நான் போய் அந்த மனுஷனை 2ல 1 கேட்டுட்டு தான் வரப்போறேன். அத அத்தை ரொம்ப கோவமா பேசுனாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சொல்லுங்க அத்தை. ஏன் தம்பி, அங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஆரம்பத்திலேயே என் பேத்தி உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்போ நீதான் உன் புருஷனை விட்டு கொடுத்துட்டியே, அதுக்கப்புறம் நீ ஏன் அங்க போகணும்னு கேட்டு நான் தான் போக வேண்டான்னு சொன்னேன். இல்ல, என் விக்கிய நான் தான் பத்திரமா பாத்துக்கணும், அவரு குணமாகற வரைக்கும் நான் அங்கதான் இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு மனசு கேட்கல, அதனாலதான் அனுப்பி வச்சேன். ஆனா அங்க வந்தவள உங்க பொண்டாட்டியும் பொண்ணும் பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணாங்க. அத்தனையையும் சகிச்சுக்கிட்டு அவ அங்க இருந்தா. நீங்க அவ கண்ணு முன்னாடியே விக்கி தம்பிக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி வைக்க போனீங்க. அவ அதையும் சகிச்சுக்கிட்டு அங்க இருந்தா. அப்பவும் உங்க பொண்டாட்டி அவளை கொடுமைப்படுத்தத்தான் செஞ்சா. அஞ்சலி அதையும் சகிச்சுக்கிட்டு அங்கதான் இருந்தா. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஏண்டி நீ விட்டு கொடுத்து போகணும்னு கேட்டப்போ, இல்ல அவ என் தங்கச்சி, என் தங்கச்சிக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னா. அவ பெருந்தன்மைய பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல அவ வாழ்க்கை நாசமா போறத நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எவனோ ஒருத்தன் கூட அவ போட்டோவை சேர்த்து வச்சு அவன்தான் அஞ்சலி புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமே. எனக்கு சரண்யா போன் பண்ணி சொன்னா, எவனோ ஒருத்தனை அஞ்சலி புருஷன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தம்பி? என்ன எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இல்லத்த, எனக்கே அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அஞ்சலி போட்டோ கூட எப்படி யாரோ ஒருத்தன் போட்டோ வந்துச்சுன்னு, அவன் யாரு, அவன் போட்டோவை அஞ்சலி கூட யார் சேர்த்தாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாதத்த. இப்போ அந்த போட்டோல இருக்கிறவன தேடி கண்டுபிடிக்க போறாங்களாமே. அப்படி அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா அவன்தான் அஞ்சலி புருஷன்னு சொல்லி அவன் கூட அஞ்சலியை அனுப்பிடுவீங்களா? அது எப்படி அனுப்ப முடியும்? இன்னைக்கு போட்டோல வந்தவன் நாளைக்கு நேர்ல வந்து நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் தம்பி? அவன் அப்படி வந்து நின்னு இவதான் என் பொண்டாட்டின்னு அவன் அஞ்சலிய பார்த்து சொன்னா, இப்ப உள்ள நிலைமையில அஞ்சலியால கூட பதில் சொல்ல முடியாது. அதனால அவளும் அமைதியாதான் நிப்பா. அப்போ அவளை அவன் கூட அனுப்பிடுவீங்களா? அப்படின்னா அஞ்சலிய கூட்டிட்டு போக விட்டுடுவீங்களா தம்பி? சொல்லுங்க. அத்த, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் எப்படி நடக்கும்? நீங்க அப்படிலாம் நடந்துருமோன்னு நினைச்சு பயப்படாதீங்க. இல்ல தம்பி, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. எனக்கு என் பேத்தி தான் முக்கியம். இதுக்கப்புறமும் ஏதாவது தப்பு நடந்தா நான் யோசிக்கவே மாட்டேன். நேரா உங்க வீட்டுக்கு வந்து விக்கி தம்பி கிட்ட, விக்கி தம்பி அஞ்சலி தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லிடுவேன். அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க,
அவரு மத்த எல்லாரையும் விட்டுடுவாரு. உங்களதான் சட்டைய புடிச்சு எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக பொய் சொன்னாங்க. நீங்களுமா அங்கிள் பொய் சொன்னீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆ? உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க சொல்லுங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இப்பவும் சொல்றேன், இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. நான் பொறுமையை இழந்தேன்னா எது வேணாலும் செய்வேன். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. மேடம், உங்களுக்கு பசிக்குதா? இல்லம்மா. ஒரு 5 நிமிஷம் ரூம் வரைக்கும் போனோம், வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா? நோ ப்ராப்ளம். நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே சாப்பிடலாம். சரி. ஏய், எதுக்கு இப்படி பதுங்கி வர்ற? இது நம்ம வீடு தானே? இப்ப நான் பண்ண போற வேலையை மட்டும் பாருங்க. ஏய், என்னடி இது? என்னடி பண்ற? இந்த சாப்பாடு நாமளும் தானே சாப்பிட போறோம். என்னது? பேசாம இருங்க, நம்ம வெளியில ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஏய், எதுக்கு இப்ப குழம்புல உப்ப கொட்டின? காலையில காஃபி பிடிக்கலன்னு மாப்பிள்ள அஞ்சலிய காரி துப்புனாருல. ஆமா. இப்ப சாப்பாட்டுல எவ்வளவு உப்பு இருந்தா என்ன பண்ணுவாரு? திரும்ப அவ மூஞ்சிலே காரி துப்புவாரா இல்லையா? அதுக்குதான் இது. எப்ப இருந்து நீ இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. அப்ப நான் இப்படி கூட யோசிக்கலனா எப்படி? நீங்க என்னடானா தெரற தீவிரமா யோசிப்பீங்க. நான் கொஞ்சம் சாத்வீகமா மிதவாதமா யோசிப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம்.